வணக்கம் children, this is Malathi. இன்னைக்கு நாம exercise 1.4 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. Exercise 1.4ல first sum fill in the blanks. கோடிட்ட இடங்களை நிரப்புக. The ones digit in the square of 77, அதாவது 77 ஸ்கொயர் உடைய ones place என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 77 இன் வர்க்கத்தில் உள்ள ஒன்றுகள் இலக்கமானது என்னவா இருக்கும், ஒன்றுகளுடைய இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே 77 பெருக்கி அந்த ஆன்சரை ஸ்ட்ரெயிட்டா கண்டுபிடிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒற்றை இலக்கத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, ஒன்ஸ் டிஜிட்டை மட்டும் எடுத்து அதாலேயே மல்டிப்ளை பண்ணுங்க. 7 7s are 49. அப்போ நமக்கு 7ன்னு முடிஞ்சாவே 9ன்னு முடியக்கூடிய நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதை நம்ம வேணா மறந்துடுவோம், அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது, மெமரைஸ் பண்ண முடியாது. அதனால இப்படி போட்டு பார்த்துக்கோங்க. இந்த கடைசி டிஜிட்டை அதாலேயே மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு 49. இந்த கடைசியை மட்டும் அக்கௌண்ட்ல எடுத்துக்கோங்க, அப்போ 9. அதனால ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் 9. ரெண்டாவது क्वेश्चनக்கு வரோம். The number of non-square numbers between 24 square and 25 square, அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய இரு வர்க்க எண்ணில் இடையில எத்தனை வர்க்கமற்ற எண்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து வருது எப்படின்னு சொல்லுவோம், 5னா அதுக்கு அடுத்து வருது 6, 6க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 8. இதனுடைய வர்க்க எண்ணுக்கு இடையில, இந்த மாதிரி வரக்கூடிய வர்க்க எண்ணுக்கு இடையில என்ன எத்தனை நம்பர்ஸ் நான் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் இருக்குப்பா, நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டுட்டாங்க. இதுக்கு சிம்பிள் ஃபார்முலா என்னன்னா 2n. அதாவது n எதுனா இங்க முன்னாடி வரக்கூடியது. இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா 2 into 5 போடணும். இதுக்கு கண்டுபிடிக்கணுமா 2 into 6 போடணும். இதுக்கு கண்டுபிடிக்கணுமா 2 into 7 போடணும். நம்ம கேள்வி என்னங்க இங்க ஃபார்முலா, நம்ம கேள்வி எங்க என்ன அப்படின்னு பார்த்தா 24 ஸ்கொயர் அடுத்தது 25 ஸ்கொயர். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள இருக்கக்கூடிய நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எவ்வளவு இருக்காங்க நமக்கு தான் தெரியுமே. 2 into இந்த நம்பர் தானே போடணும், 2 into n, அதாவது 2 into 24 எவ்வளவுங்க, 48. So answer for the second question is 48. Moving to the third one. Third question என்னன்னு பாருங்க. நம்ம the number of perfect square numbers between 300 and 500, 300க்கும் 500க்கும் இடையே உள்ள வர்க்க எண்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு தெரிஞ்சது வந்து நம்ம 1 2 3 பாக்குறோம். நமக்கு எது வரைக்கும் அப்படின்னா இப்போ 15 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும், 225 கிடைக்குது. ஈஸியா சொல்லணும் அப்படின்னா சரி, நம்ம அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா 20 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 20 ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும், 20 into 20யா எவ்வளோ, 2 2s are 4. அப்புறம் பாருங்க இந்த 2 into மல்டிப்ளை பண்ணுங்க, 4 ரெண்டு 0வையும் பக்கத்துல போட்டோம், 400 அப்படின்னு கிடைச்சு. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற நம்பர் கிடைச்சிச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி 2 3 நம்பர், பின்னாடி 2 3 நம்பர் கண்டுபிடிக்கலாமா? அப்ப என்ன போடலாம், 19 ஸ்கொயர் அப்படின்னா 19 into 19 மல்டிப்ளை பண்ணலாமா? வாட் இஸ் 19 into 19 அப்படின்னு, 19 into 19 பாருங்க, 9 9s are 81, ரிமைண்டர் 1, 9 1s are 9, 17. அப்புறம் மறுபடியும் 19 போட்டோம், 16 361 வருதா? ஓகே, அதை போட்டுக்கலாம். 361 300 விட பெருசு. அப்புறம் 18 into 18 போடுங்க, 8 8s are 64, ரிமைண்டர் 6, 8 1s are 8 plus 6 14ங்களா? அதே 18 போடலாமா? 4 2 மிச்சம் 1 324 கிடைக்குதா? 18 square is 18 into 18 and you will get it as 324. ஒரு 17 ஸ்கொயரும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு மேல ஒரு 3 4 செக் பண்ணாதான் நமக்கு அந்த டவுட் வராம இருக்கும். 7 7s are 49, ரிமைண்டர் 4, 7 1s are 7, 11 ஆயிடுச்சு, 17 9 8 200 வந்துச்சு. அப்போ இதோட மேல முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் 500 குள்ள எத்தனை வருதுன்னு பார்க்க போறோம். 21 ஸ்கொயர் 21 into 21 என்ன வரும், 21 into 21 ஒரு வாட்டி 21, அப்புறம் ரெண்டு வாட்டிங்களா 42, 441 வருமா? ஓகே, அதை எழுதிக்கலாம் 441. அதுக்கப்புறம் 22 ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? 22 into 22 என்ன கிடைக்கும், 22 into 22, 2 2s are 4, 2 2s are 4, மறுபடியும் 4 4 484 கிடைக்குதா? 484. சரி, அடுத்ததுக்கு வருவோம். 23 ஸ்கொயர் போட்டு பார்த்துருவோம், 23 the whole square. அப்ப என்ன ஆகும், 23 into 23 இங்க போடலாங்களா? 23 into 23, 3 3s are 9, 3 2s are 6, 6ங்களா 4 பாருங்க, 9 2 500க்கு மேல போயிடுச்சு. சோ இது கிடையாது. மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு இப்ப பாத்துடலாமா? எதெல்லாம், 18 ஸ்கொயர், 19 ஸ்கொயர், 20 ஸ்கொயர், 21 ஸ்கொயர், 22 ஸ்கொயர், மொத்தம் 5. எத்தனை இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ we can write 5 as the answer for the third question. அடுத்து வாங்க கடைசியா fourth question. If a number has 5 or 6 digits in it
then its square root will be square root பத்தி கேட்டுட்டாங்க பாருங்க இதுலயே சொல்றேன் பாருங்க இப்போ இதனோட ஸ்கொயர் ரூட் எது 18 324 உடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டா 18 ன்னு எழுதுவோம் 361 ஓடது என்னன்னா 19 ன்னு எழுதுவோம் பாருங்க இத ரெண்டு ரெண்டா பிரிப்போம் பாருங்க இந்த ரெண்டு டிஜிட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் கிடைக்கும் ஒரு நம்பர் ஸ்கொயர் ரூட்டா வரும் இங்க இதுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்டுக்கு இன்னொன்னு வரும் பாருங்க இப்போ இதுக்கு எத்தனை வரும்னா ரெண்டு டிஜிட் பாருங்க இது ரெண்டுக்கும் ஒரு டிஜிட் அதுக்கு அப்புறம் இங்க தனியா இருக்கு பாத்தீங்களா இந்த ஒண்ணுக்கு இன்னொரு டிஜிட் ரெண்டு டிஜிட் கிடைக்கும் மூணு டிஜிட்டா இருந்தா ரெண்டு டிஜிட் கிடைக்கும் இப்போ 5 அல்லது 6 ஆ சும்மா நான் ஒரு 5 நம்பர் எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்க 5 இலக்கம் கொண்ட ஒரு எண்ணையும் 6 இலக்கம் கொண்ட ஒரு எண்ணையும் எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்க பாருங்க ரூட் ஆஃப் 15 625 ஒரு நம்பர் இன்னொரு ரூட் ஆஃப் 6 7 8 9 10 9 1 0 ஆறு நம்பர் எடுத்துக்கிறேன் இதுல இதுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு இலக்கங்கள் எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட்க்கு ஒன்னு கிடைக்கும் அப்புறம் இந்த ரெண்டு இலக்கத்துக்கு ஒன்னு கிடைக்கும் இங்க இதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு இலக்கம் எடுத்துக்கலாம் அதுக்கும் சேர்ந்து இன்னும் ஒன்னு கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி 5 இலக்கம் இருந்தா 3 இலக்க ஆன்சர் வர்க்கமூலமா கிடைக்கும் இங்க வாங்க இந்த ரெண்டுக்கும் ஒன்னு சரி இந்த ரெண்டுக்கு இன்னொன்னு இந்த ரெண்டுக்கு இன்னொன்னு அப்ப 5 இலக்கமா இருந்தாலும் 3 இலக்க ஆன்சர் கிடைக்கும் 6 இலக்கமா இருந்தாலும் 3 இலக்க ஆன்சர் கிடைக்கும் ஏன்னா ஜோடிக்கு ஒரு ஒன்னு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்க என்னன்னா பாருங்க என்ன क्वेश्चन பாருங்க if எண்ணின் 5 அல்லது 6 இலக்கங்கள் இருப்பின் அந்த எண்ணின் வர்க்கமூலம் எத்தனையில இருக்குங்க 3 இலக்கங்கள் தான ஆன்சரா இருக்கும் இப்பதானே பார்த்தோம் so that is the answer அதுலயே fifth question the value of root 180 lies between integers dash and dash அதாவது ரூட் 180 இன் மதிப்பானது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியணும்னா 15 ஸ்கொயர் என்னங்க 225 அதுக்கு முன்னாடியே இது வருது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு தெரிஞ்சது சொல்லலாமா 10 ஸ்கொயர் எவ்வளோ 100 அது கிடையாது 11 ஸ்கொயர் 121 12 ஸ்கொயர் என்னங்க 144 வாங்க 13 ஸ்கொயர் 169 14 ஸ்கொயர் என்ன 196 பாருங்க இது ரெண்டுக்கும் நடுவுல தானே இந்த 180 வருது அப்போ ரூட் 100 பாருங்க ரூட் 169 க்கு ஆன்சர் என்னன்னா 13 ரூட் 196 ஆன்சர் என்னன்னா 14 இல்ல இதனுடைய வர்க்கமூலம் 14 இதனுடைய வர்க்கமூலம் 13 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல தான இந்த 180 ன்னு வரும் அப்ப என்ன சொல்லலாம் இந்த 13க்கும் 14க்கும் இடைப்பட்டதுன்னு சொல்லலாம் இல்லையா அதனால தான் the integers 13 and 14 அப்படினு சொல்றோம் அது ரூட் 180 ஏனா ரூட் 180 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் a perfect square number முழு வர்க்க எண் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு பின்னால இருக்கிற நம்பரை வச்சு தான் இத அசஸ் பண்ண முடியும் முன்னால இருக்கிறது 13 ஸ்கொயர் பின்னால இருக்கிறது 14 ஸ்கொயர் அப்ப அதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது 13 ம் 14 ம் கிடைக்குது அதனால அதனுடைய மதிப்புகள் 13 மற்றும் 14 நம்ம சொல்றோம் 1.4 ல செகண்ட் சம் say true or false சரியா தவறா என கூறுக அதுல முதல் கேள்வி when a square number ends in 6 its square root will have 6 in the unit place அதாவது ஒரு வர்க்க எண்ணானது 6 இல் முடியும் எனில் அதன் வர்க்கமூலமானது ஒன்றாம் இலக்கமாக 6 ஐ பெற்றிருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க என்ன அதுனா 6 ன்னு முடியக்கூடிய வர்க்க எண்கள் இதெல்லாம் எழுதலாம்ல வர்க்க எண்ணா ஸ்கொயர் நம்பர் சொல்லுவோமா ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி 6 ல முடியற ஸ்கொயர் நம்பர்ஸ் ஒரு 16 அப்புறம் ஒரு 36 ஏன்னா இது 4 4s are 16 இது 6 6s are 36 அதுக்கு அப்புறம் சொல்லணும்னா 196ங்களா 196 அதுக்கு அப்புறம் 256 அப்படிங்கக்கூடிய நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் ஒரு 4 நம்பர்ஸ் எழுதிருக்கோம் இதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படினா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இப்படி 6 ல முடியற ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு எல்லாம் நீங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சீங்க அப்படினா அதாவது 6 ல முடியக்கூடிய வர்க்க எண்ணுக்கு எல்லாம் நீங்க வர்க்கமூலம் கண்டுபிடிச்சீங்கன்னா அதனுடைய ஒன்றாம் இலக்கம் ஆன்சர்ல வருது பாத்தீங்களா அதனுடைய ஒன்றாம் இலக்கம் 6 ஆ தான் இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க அது சரியா இல்லையான்னு பார்க்கலாமா சரி பாருங்க இப்போ 16 இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறோம் என்ன கிடைக்குங்க 4 16 4 அப்ப 36 க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம்னா 6 6 36 அதனால அதே போல 196 க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம்னா 14 அதே போல 256 க்கு 16 பாத்தீங்கன்னா நம்ம 16 அதாவது 6 ன்னு முடியக்கூடிய வர்க்க எண்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 4 6 ன்னு ரெண்டு ஆன்சர் வருது
இல்லைங்களா? ஆனா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 6ன்னு முடிகிற வர்க்க எண்ணுக்கு 6ன்னு முடியக்கூடிய எண் தான் வர்க்கமூலமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு இல்லைங்களா? ஏன்னா 4ன்னு முடியறதும் இருக்கு, 6ன்னு முடியறதும் இருக்கு. நம்ம ஒரு விஷயம் கூட படிச்சோம் பார்த்தீங்களா, நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் பத்தி படிக்கும்போது ஒரு விஷயம் படிச்சோம்ல, என்ன படிச்சோம்? 4 6 என முடியும் எண்ணிற்கு 6 என முடியும் வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு படிச்சோமா? அதை இங்கிலீஷ்ல எப்படி படிச்சோம்? A number ends with 4, 6 has its square number ends with 6 அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா? அப்போ இங்க பாருங்க, 4க்கும் 6க்கும் ரெண்டுக்குமே அதோட ஸ்கொயர் நம்பர் 6ல தான் முடியும். அப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 4 6ன்னு ரெண்டு ஆன்சர் வரும். ஆனா நமக்கு இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 6 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அதனால இந்த ஸ்டேட்மென்ட், அவங்க சொல்லியிருக்கிற ஸ்டேட்மென்ட் ஃபால்ஸ், தவறு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆன்சரை எழுதிட்டோம். Second question, a square number will not have odd number of zeros at the end. ஒரு வர்க்க எண்ணானது கடைசியில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை பெற்றிருக்காது. இப்போ 0ல முடிகிற ஒரு நம்பர் வச்சுக்கோங்களேன், 50ன்னு எடுத்துக்குவோம். ஒற்றைப்படை 0ல முடிகிற நம்பர், இது ஸ்கொயர் நம்பரா இல்லையான்னு பார்ப்போம். பாருங்க, இதுக்கு முந்தின ஸ்கொயர் நம்பர் 7 ஸ்கொயர் என்னங்க? 49. அடுத்து 8 ஸ்கொயர் 64. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல தான் இது வருது. அப்ப இது என்னது? வர்க்கம் அல்லாத எண் இல்லைங்களா? சரி, அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு 10 ஸ்கொயர் கண்டுபிடிப்போமா? இல்ல ஒரு 90 எடுத்துக்குவோம். 90 ஒரு 0ல முடிஞ்சிருக்கிறது ஒரு முழு வர்க்க எண்ணான்னு பார்க்கணும் அப்படின்னா 9 ஸ்கொயர் என்னங்க? 81. சரி, 10 ஸ்கொயர் என்ன? 100. அப்ப இந்த 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு முழு வர்க்க எண். ஆனா 90ங்கிறது வர்க்க எண் கிடையாது. அப்போ ஒரு 0ல முடிஞ்சிச்சுன்னா அது ஒற்றைப்படை எண்ணிக்கையில 0ல முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன? 90 இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு 0 முடிஞ்சிருக்கா, இதுவும் வர்க்க எண் கிடையாது. இப்போ 3000ன்னு வச்சுக்கோங்க, 3 0ல முடிஞ்சிருக்கா, இதுவும் வர்க்க எண் கிடையாது. அப்போ ஒற்றைப்படையில ஜீரோஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது முழு வர்க்க எண்ணா இருக்காது. அததான் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ஸ்கொயர் நம்பர் will not have odd number of zeros at the end. இந்த மாதிரி ஆட் நம்பர்ல ஒற்றைப்படை எண்ணிக்கையில 0 வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா வர்க்க எண் இல்ல. அதனால அவங்க சரியா தான் சொல்லியிருக்காங்க. சோ நாம என்ன எழுதிடுறோம்? அது சரி, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரி, ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல எழுதிடுறோம். அடுத்த क्वेश्चनக்கு வாங்களேன். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, the find the number of zeros in the square of, அதாவது இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடி. என்ன? 9,61,000. இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சினா இதுக்கு ஆன்சர் 90 வரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் 9,61,000 இன் வர்க்கத்தில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்படியே போட்டு பெருசா போட்டு இதுக்கு வர்க்கம் எல்லாம் நீங்க ஸ்கொயர் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாங்க. நான் சொல்றேன் பாருங்க, இப்போ ஒரு 50ன்னு வச்சுக்கோங்க, 50 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பாருங்க என்ன எழுதுவோம்? 50 × 50ன்னு எழுதுவோமா? பாருங்க 5 5s are 25. இந்த ரெண்டு 0வும் பின்னால ஓட்டிடுவோமா? சரி, இப்போ ஒரு 150 போட்டு 100 போட்டுவோம். 100 ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணுவோம்? 100 × 100 எழுதுவோமா? பாருங்க, ஓர் 1 1 எழுதிட்டு இந்த 4 0வும் இங்க பக்கத்துல போட்டுக்குவோமா? அடுத்து பாருங்க, ஒரு 300 இல்ல 3000 போட்டுக்கலாம். அப்ப 3000 ஸ்கொயர் அப்படின்னா 3000 × 3000 வருமா? இப்போ என்ன பண்ணுவோம்? 3 9 போட்டுக்கலாங்களா? இந்த 3 0 இந்த 3 0வும் கொண்டு நீங்க போட்டுருவோமா? 6 0வை போட்டுருவோமா? இப்போ என்ன விஷயம்னா, ஒரு 0 கொண்ட நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 2 0 ஆன்சரா வரும். 2 0 உள்ள நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 4 0 ஆன்சரா வரும். 3 0 உள்ள நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 6 0 வரும். அப்படிதானேங்க? இங்க எத்தனை இருக்கு? 3 0 தானே. என்ன ஆன்சர் வரணும்? 6 0 தானே அதனுடைய வர்க்கத்துல வரணும். என்ன கொடுத்திருக்காங்க அவங்க? 9ன்னு கொடுத்திருக்காங்க. அது சரியா? இல்ல. சோ நாம என்ன சொல்லணும் அப்படின்னா தவறு, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நாம ஆன்சர் எழுதணும். இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு வரலாமா? பாருங்க, the square of 75 is 4925 கொடுத்திருக்காங்க. அதாவது 75 ஸ்கொயரோட ஆன்சர் இது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 75 வர்க்கமானது 4925 கொடுத்திருக்காங்க. இது சரியா? ஒரே ஒரு சின்ன விஷயம், இதுக்கு நான் ஈஸி மெத்தட் சொல்லி கொடுக்குறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போ 75ஆல பெருக்கினாதான் நமக்கு அதனுடைய ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். இதுக்கு ஈஸியா என்ன பண்ணிக்கோங்க, இந்த 5 5s போட்டுக்கோங்க. என்ன? 5 5s 25. இப்போ 2 7 இந்த 7 போட்டுட்டு இதுக்கு அடுத்த நம்பர் இது 7க்கு அடுத்த நம்பர் என்ன? 8 8 7s என்ன? 56. அதுதாங்க நமக்கு ஆன்சர்.
இதே இதுக்கு மட்டும் தான் அது வருமா அப்படின்னா கிடையாது. பாருங்க இன்னும் சொல்றேன். 45 into 45 வெச்சுக்கோங்களேன். நம்ம இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இத ரெண்டையும் பண்ணிக்கலாமா? 5 5s are 25. இது ரெண்டு என்ன வருது? 4 வருதா? 4. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 5 ஓகே. 4 5s are 20 அப்படி இப்படியும். இல்ல எனக்கு இன்னும் வேற நம்பருக்கு சொல்லி கொடுங்க அப்படினா if suppose it is 85 into 85 வெச்சுக்கோங்க. நம்ம அதே மெத்தட் தான். 5 5s are 25. இதுக்கு அடுத்து 8 இல்லீங்களா? 2 8 அப்ப 8 இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 9. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 72 அத இங்க போட்டா இதுதான் அதனோட ஆன்சர். இந்த மெத்தட் நம்ம வந்து 15 ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட்டுக்கலாம். 15ல இருந்து நமக்கு 895 வரைக்கும் இது கரெக்ட்டா தான் வருங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மெத்தட்ல செக் பண்ணது என்ன பாருங்க. 75 ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன? 5625. நீங்க அதுவா கொடுத்திருக்காங்க இல்ல இல்லையா? அப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். தவறான பதில் கொடுத்திருக்காங்க. அதனால தவறு அப்படினு சொல்லி எழுதிட்டோம். இதுக்கு வாங்க. the square root of 225 என்ன கொடுத்திருக்காங்க? root of 225 வந்து 15 தானே அப்படினு கேட்டிருக்காங்க. 15 அப்படினு அவங்க கொடுத்திருக்காங்க. பாருங்க 225 இன் வர்க்கமூலம் 15 ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க. ஆமாவா இல்லையா? செக் பண்ணலாம் இருங்க. 15 into 15 நான் இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 5 25 பாருங்க 1 அதுக்கு அடுத்த நம்பர் 2 ரெண்டையும் பெருக்குனா 2 225. அப்ப 225 ஓட வர்க்கமூலம் இது 15 தானே. அப்ப அவங்க சொல்லிருக்கிறது சரியா தானே சொல்லிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன நம்ம எழுதுவோம்? it is true அப்படினு சொல்லி எழுதுவோமா? so true ஆன்சர் சரி.